எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை ஸ்பெஷல் ரீடிங். ஸோ இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு கைடன்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கோமதி சக்ரா மினி ட்ரீ. Okay, pile number 2 black color bracelet. Pile number 3 pirate. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு இந்த அக்ஷய திருதி எனக்கு என்ன மெசேஜஸ், என்ன ஒரு கைடன்சஸ் வருது. சரி, எடுத்த உடனே வந்துட்டு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், வண்டர்ஃபுல்லான ஒரு கார்டு. 9 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகே, சரி, எடுத்த உடனே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபுல் கார்டு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில் வந்துட்டு புதுசாக ஒரு டேர்ன் ஓவர் இருக்க போகுது இனிமேல். ஸோ ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு தேடி வரும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு உங்கள் கெரியரில் வந்துட்டு நீங்கள் ஒரு சோர்ஸ் ஆஃப் அதாவது ஒரு ஏதோ ஒரு வழியில் கெரியர் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இதில் இன்கம் வந்துச்சுன்னா இந்த டைம் வேறு வழியில இருந்து வரும். சி காட் ஜஸ்டிஸ் ஆல்சோ. பைல் நம்பர் 1 வந்துட்டு ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு இந்த டைமில். அண்ட் சி மெஜிஷியன். சி ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அக்ஷய திருதியை எண்ணெயிலேருந்து ஸ்ட்ராங்கான ப்ரேயர் டெய்லியும் அண்ட் எஸ்பெஷலி இந்த நாளில் வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. இந்த ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு டவருக்கு அடுத்து வந்திருக்கு. அதாவது லைஃப்பில் நிறைய பணம் இழந்திருப்பீங்க, நிறைய லாஸஸ். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஏமாத்திருப்பாங்க, நீங்கள் ஏமாந்துருப்பீங்க, அவசரப்பட்டிருப்பீங்க, யாருக்கோ பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். உங்களை ஏமாத்தினவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்க, எனக்கான நியாயம் இன்னும் கிடைக்கலன்னு கேட்குற உங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் அந்த ஒரு குழப்பம், அந்த ஒரு இதே வந்துட்டு வேண்டாம். ஸோ ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங் ஆல்சோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏதோ ஒரு சோர்ஸ் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த ஒரு 1 வீக்கே வச்சுக்கோங்களேன், 1 or 2 weeks கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களோட பாரத்தை வந்து யாரோ சுமக்க போறாங்க. ஒரு டஃப்பான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டைம்ல அந்த பாரத்தை இறக்கி வைக்க ஒரு ஆள் வராங்க. இனிமேல் என்ன அப்படின்னா வந்து நீங்க உங்களை ஏமாத்தினவங்களை பற்றியோ இழந்த விஷயங்கள் பற்றியோ யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ் வந்திருக்குங்கிறப்போ வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வழியில் பணம் இழந்திருப்பீங்க, வேறொரு வழியில் வந்துட்டு உங்களுக்கு திருப்பி வந்துடும். அந்த பிரச்சனையே அதே கிடையாது. ஓகேங்களா? ஒரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிங் ஆஃப் ஃபினான்ஸ் இது வந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டேல இருந்து வரக்கூடிய டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கிட்ட வந்துட்டு பணமே நிற்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கு. எதர் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க செலவு பண்ணுறாங்க.
ஸோ இன்கம்மை விட எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளானிங் வந்துட்டு செட் பண்ணுங்க அண்ட் ஒரு கால்குலேட்டிவான ஒரு டெசிஷன்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடிய டேஸில் எக்ஸ்பென்சஸ் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு வீட்டில் பணம் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி பணம் நிற்கும். சரி, இதில் என்ன அப்படின்னா வந்து பைல் நம்பர் 1, உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களோட கெரியர் மேலேயும் சரி, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மேலேயும் சரி, உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. நீங்களே வந்துட்டு நல்லா வந்து ஏர்ன் பண்ணுவீங்க, நல்ல பொசிஷனில் இருப்பீங்கிற கான்ஃபிடென்ட் வந்துட்டு இல்லாமல் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட்னால. இப்போ புதுசாக நீங்கள் வந்துட்டு வரக்கூடிய டேஸில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள், உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் வந்துட்டு உங்களோட அப்கமிங் வேலை ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த விஷயத்துக்குமே வந்துட்டு அது ஹெல்ப் பண்ணும். பட் ஆனால் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண யோசிக்கிறீங்க. பிகாஸ் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் இஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஏதோ ஒரு கெரியர் சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. இப்போ வந்து நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க, ஆனால் அதுக்கான ஒரு இன்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா கெரியர் மாற்றங்கள் ஸ்ட்ராங்காக தெரியுது. உங்கள் டேலண்ட்டுக்கு, உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலரி மணி வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அண்ட் உங்களோட ஃபேமிலியிலோ சரி, இல்லை ஒரு மேல் பர்சன், இது வந்து உங்க ஃபேமிலியில இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கலாம், இல்லை நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இருக்கலாம். அந்த பர்சன் வந்துட்டு எய்தர் டைரக்ட்லி இல்லைன்னா இன்டைரக்ட்லி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு லெசனா இருப்பாங்க. அந்த பர்சன் வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி சக்சஸ்ஃபுல் பர்சன், நல்ல செட்டில்டு, குட் வித் மணி அண்ட் பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு ரோல் மாடல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சைலண்டாக நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய ஹிண்ட் வந்துட்டு கிடைக்கும். ஓகே, see got ஏஞ்சல்ஸோட ஒரு ஸ்ட்ராங் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. இது எப்படி அப்படின்னா வந்துட்டு ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரே மாதிரி இதே ரிப்பீட்டேட்டிவாக செய்கிற உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு growth அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரே பிளேஸில் பல வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இன்னுமே வந்துட்டு வேற இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் போக முடியாமல் இருந்திருக்கும். இனிமேல் நீங்கள் வந்து போவீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் கெரியர் சேஞ்சஸ், ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. லேர்ன். சரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு ரோல் மாடல் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு மேல் பர்சன் இருப்பாங்க, குவைட் மெச்சூர்டான ஒரு பர்சன். ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, பண்ணணும். பிகாஸ் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது அந்த பர்சன் அவங்களோட வாழ்க்கையாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்கிவ்னஸ். சரி, மணி பிளாக்கேஜஸ்க்கு ஒரு ரீசன் வந்து ஃபர்கிவ்னஸ். நீங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு சில எமோஷன்ஸ், ஒரு சில பாஸ்ட் விஷயங்களை வந்துட்டு உங்கள் மனசில் ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி இருக்கிறப்போ ஒரு நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களால் வந்துட்டு அந்த மணி அட்ராக்ஷன் வந்துட்டு ஒரு பிளாக்கேஜாக இருக்கிறதுக்கு ரீசன் யூஆர் நாட், இன்னும் நீங்கள் மூவ் ஆன் ஆகலை. ஸோ அந்த பாஸ்ட் விஷயங்களில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஃபர்கிவ் பண்ணிடுங்க. டைம் டு ஸ்லோ டவுன். ஓகே, சரி, இது ஒரு வார்னிங் சைனாக கூட நான் சொல்லுவேன். சின்ஸ் டவர் கார்டும் வந்திருக்கு அண்ட் ஆல்சோ யூ காட் மூன் கார்டு ஆல்சோ. சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் மெசேஜ் தான் வந்து யூஸ்வலி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம்.
அவசரப்பட வேண்டாம் அப்படின்னா வந்து உங்களை சுற்றி இருக்கிற பர்சன் வந்துட்டு சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புது வாய்ப்பு வரும், டெஃபினெட்லி அதை அக்செப்ட் பண்ணுங்க. பட் ஆனால் வந்து சுற்றி இருக்கிற பீப்புள் விஷயத்தில் கவனம். அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பிளைண்டாக வந்து நம்பிட்டு எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முடிவெடுங்க. சொன்ன மாதிரி பிளேயிங் இட் சேஃபாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் வந்து ரைட் நோ வந்து நீங்கள் கரெக்டான ட்ராக்ல போனாலும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க. இட் குட் பி யுவர் ஓன் ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ்ஸ். கேர்ஃபுல். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. நீங்கள் கரெக்டாக ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை நீ தப்பாக தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நியூ பிகினிங்ஸ். டெஃபினெட்லி வந்துட்டு இந்த அக்ஷய திருதியிலேருந்து உங்களுக்கு புது புது பிகினிங்ஸ், நியூ சான்சஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கெரியர் வைஸ்லையும் சரி, ஃபினான்ஷியல் விஷயத்துலையும் சரி. இப்போது ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க, ஒரு ஸ்டேபிளான மூமெண்ட்ஸில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்ஸ், ஸ்டெபிலிட்டி இன் ஃபினான்ஸ் அண்ட் கெரியர் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் மெஜிஷியன் வந்திருக்கு. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட், இதை யூஸ் பண்ணுங்க போதும். நீங்கள் வந்து வெளியில் புதுசாக தேடாதீங்க, எதுவுமே தேடாதீங்க. எவ்ரிதிங் எல்லாமே உங்ககிட்டே இருக்கு. ஓகே, இருக்கிற விஷயம், இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுங்க. ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ப்ரேயர், கண்டிப்பாக ப்ரேயர் இஸ் மஸ்ட். யூனிவர்ஸோட ஒரு யூனிவர்ஸ் ப்ரேயர், யூனிவர்ஸ் கிட்ட இருந்து டெய்லியும் கிராட்டிடியூடு சொல்லுங்க. கிராட்டிடியூடு மஸ்ட். டெய்லியும் ஜஸ்ட் ஒன்று நோட்டில் எழுதுங்க, இல்லைன்னா வந்துட்டு வாயில சொல்லுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் போயிட்டு ஸ்டார்ஸோட கனெக்ட் பண்ணுங்க, மூனோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ யூனிவர்சல் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, ஃபேமிலியோட ஸ்டெபிலிட்டிலையும் சரி சால்வ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு என்ன மெசேஜஸ்? ஓகே, பயல் நம்பர் 2. ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் குவைட் மிக்சட் எனர்ஜி தான் வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கெரியர் மேலேயும் சரி, உங்கள் ஃபினான்ஷியல் விஷயத்துலையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ், ஜாப்னா ஜாப், இது மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு குறையிற மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது பர்சனல் ரிலேஷன்ஷிப், லவ், பார்ட்னர் வேணும், பார்ட்னரோட ட்ராவல் பண்ணணும், அந்த ஒரு டூ மச் ஆஃப் லவ் கிரேவிங்ஸ், இதுதான் வந்து அதிகமாக தெரியுதே தவிர யூஆர் வெரி பேஷனேட் தான். ஆனால் வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது செய்யலாம், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து கொண்டு போகலாம். ஆக்சுவலி பயல் நம்பர் 2 வந்து வெரி கிரியேட்டிவ் பர்சன். நீங்கள் வந்து இப்போது க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ், கரெக்டான பார்த்து தான் அது. அந்த இன்னும் நீங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, அதிகமான ஒரு எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு நேம் அண்ட் ஃபேம் வந்து அந்த ஃபீல்டில் கிடைக்கும். அப்படி நீங்கள் அந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் பயல் நம்பர் 2 நேச்சுரலி கிரியேட்டிவ் பர்சன்.
ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸான வேலைகள்லாம் வந்து செட் ஆகாது. எய்தர் பிஸ்னஸ் அப்படி இல்லைன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த கிரியேட்டிவிட்டி இப்படி தான். அண்ட் டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஃபேஷன் டிசைனர் இல்லை இன்டீரியர் டிசைனர், இது மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கு. ஆனால் இன்னும் நான் அந்த ஃபீல்டுக்குள்ளார போகலை, எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான வந்துட்டு செல்ஃபாக கூட நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு காலேஜ் சேர்ந்து படிக்கிறீங்களா, இல்லை நான் செல்ஃபாகவே நான் படிச்சுக்கிறேன், எனக்கு செல்ஃபாக படித்தா கூட எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கூட எஸ், டெஃபினெட்லி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து வேலை, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம். கிடைக்கிற அந்த கொஞ்சம் டைமை வந்து இந்த ஒரு உங்களோட பேஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. டிசைனிங் ஃபீல்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப எனர்ஜி எடுக்கும் உங்களுக்கு. ஒரு சில பிகாஸ் வந்து ஒரு சில டைவர்ஷன்ஸ் ஆல்சோ வரும். ஆக்சுவலி பைல் நம்பர் 2 வந்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, நல்ல மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா சூப்பராக செய்வீங்க. நார்மலாக உட்காந்து ஒரு டிசைன் வரைஞ்சா கூட அழகாக வரைஞ்சிடுவீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரெயின் ஆகி அப்செட்டான மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ எவ்வளோ ட்ரை பண்ணால் கூட அந்த டிசைன் வராது. ஸோ வந்து ஈஸியாக போர் ஆகக்கூடிய பர்சன் தான் நீங்கள். ஸோ உங்களோட எனர்ஜி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க இந்த மொமெண்ட்ல இருந்து. உங்களோட கெரியர் சக்ஸஸாக இருக்கட்டும், இல்லை கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் கெரியர் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு கோல் அண்ட் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் ரீச் பண்ணால் எனக்கு கெரியர் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். எனர்ஜி தான் வந்து பைல் நம்பர் 2ஓட கீ டு யுவர் க்ரோத், கீ டு யுவர் சக்ஸஸ். ஓகேங்களா? அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் உங்களுக்குள்ளார மறைஞ்சிருக்கிற எல்லா டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வாங்க. பிகாஸ் வந்து லக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஒர்க்குமே இல்லை உங்ககிட்ட. ஹார்ட் ஒர்க்கும் இல்லை, லக்கு வந்துட்டு அதனால ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தேவையில்லாத டைவர்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 இந்த மொமெண்ட்ல இருந்து தேவையில்லாத அன்னெசரி காசிப்பு, 1 hour ஃபோன் கால் பேசுறது, சும்மா நார்மல் சிட் சாட் பண்ணுறது, அதே மாதிரி தேவையில்லாமல் வந்துட்டு ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த வரக்கூடிய டேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டைம் அண்ட் உங்களோட மைண்ட் செட், எமோஷன்ஸ், இது மூணுத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ, ஒரு உங்கள் விஷன் போர்டில் கூட அதை நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க, அந்த ஒரு விஷயத்த உங்களால் அடைய முடியும். நீங்கள் எது கஷ்டம்னு சொன்னீங்களோ அது ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு வாய்ப்பு இருக்கு. எய்தர் டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஒரு இன்டைரக்டா ஒரு ஹிட்டனான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு கண்டிப்பா வந்துட்டு வருது. இந்த மே மந்தே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிகினிங்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்டா இருங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வேணுங்கிறது வந்து கிளியராக இருங்க. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு டூ மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது கெரியரில். லைஃப்லையுமே சரி, எந்த ஃபீல்டில் போய் செட்டில் ஆகிறது, எதில் வந்துட்டு நான் போய் கண்டினியூ பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளார இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எது வேணும், எந்த டைரக்ஷன் போகணுங்கிறதுல வந்து தெளிவாக இருங்க. ரைட். மைண்ட் வந்து கிளாரிட்டி அண்ட் ஆல்சோ வந்து மைண்ட் பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. ஓகேங்களா? இவ்வளோ குழப்பங்கள் வந்துட்டு வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு விஷயம் வேணும் வேணாங்கிறது வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிடைக்கிற அந்த ஒரு நல்ல வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாளாக ரொம்ப நாளாவே வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு ஆஃபர் வராதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த உங்களுக்கு இந்த டைம் வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டெசிஷன் வந்துட்டு ஆன் ஸ்பாட் இருக்கணும். ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதா,
டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன், இல்லை நான் வந்து மற்றவங்ககிட்ட டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி வந்துட்டு டிலே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த டைம் நீங்கள் இந்த வாய்ப்பை விட்டீங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு மைண்ட் கிளாரிட்டி இம்பார்ட்டன்ட், ஓவர் திங்கிங் வேண்டாம், ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வந்து பயல் நம்பர் 2, உங்களை பொறுத்த வரைக்குமே இப்பவும் சரி இனி ஃபாரெவரும் சரி, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அது உங்களுக்கு பிடிச்சதா இருந்தால் மட்டும்தான் அது உங்களால் ஸ்டேபிளாகவே செய்ய முடியும். உங்களை வந்துட்டு வற்புறுத்தி ஒரு வேலையில் வச்சா நீங்கள் செய்வீங்க, ஆனால் அதில் க்ரோத் இருக்காது, உங்களுக்கு ஹாப்பினஸ் ஆல்சோ வந்துட்டு இருக்காது, ஒரு சர்வைவலாக தான் இருக்கும். ஸோ எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எஸ் அது எனக்கு பேஷன் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஃபீல்டு வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் சம் பீப்புள் க்ரோத் டிலே ஆகலாம், கொஞ்சம் லேட் ஆகலாம், பட் பிடிச்ச வேலையை செய்கிறப்போ வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? கிவ் அண்ட் டேக். ஓகே, ஸோ உங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவங்க ஏதாவது சொன்னாலுமே அதையுமே நீங்கள் ரிசீவ் பண்ணுங்க. திங்ஸ் எட் டு பி ரிவீல்டு. எஸ், ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சர்ப்ரைசஸ் வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு இனிமேல் தான் வந்துட்டு இருக்கும். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, சீக்ரெட்டிவ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பைல் நம்பர் 2, ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷனுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 2க்கு பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிகாஸ் உங்களை சுற்றி வந்துட்டு ஒரே பேட் பீப்புள் தான் இருக்காங்க. உங்களை வந்து 24/7 வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போதான் சொன்னேன் பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ்ன்னு. உங்களை சுற்றி இருக்கவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சீக்ரெட்டிவாக இருங்க. ஓகே, ஸோ அது யார் என்னங்கிற விஷயமும் உங்களுக்கு ரிவீல் ஆகும். உங்களுக்கு வர்ற வேலை வாய்ப்பும் சரி, உங்களுக்கு வர்ற நல்ல விஷயங்களும் யார் தட்டி பறிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ பி கேர்ஃபுல். உங்கள் ஓன் ஃபேமிலி கிட்டையும் கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் மேற்கொண்டு சொல்லாதீங்க. சைலண்ட்டாக சீக்ரெட்டிவாக எதுவுமே வந்துட்டு செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு சம்டைம்ஸ் நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு நினச்சிட்டுன்னா நினச்சிக்கிட்டோம், நீங்கள் சீக்ரெட்டாக வேலை செய்யுங்க. ஓகே, பிகாஸ் ஸ்ட்ராங் ஈவிலாக இருக்கு. தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். பைல் நம்பர் 3, ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக, வாவ். ஓகே, சரி, ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஸ்ட்ராங்காக வருது? கரண்ட்லி நீங்கள் இந்த ஃபேஸில் தான் இருக்கீங்க. உங்களோட ஜென்ரல் ஓவரால் லைஃப்லேயே இப்படி தான் வந்துட்டு இருக்கீங்க. மைண்ட் செட் இப்படி தான் இருக்கு. நிறைய லாசஸ், நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க. வெரி ப்ரீஷியஸ் பர்சன், நிறைய பொருள், உங்கள் கனவுகள், ஃபினான்ஷியல் லாஸ், பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. எதையுமே வந்துட்டு உங்களால் மறக்க முடியலை. அது வந்து மறந்துட்டேன்னு நீங்கள் சொன்னால் கூட அது வந்துட்டு டீப் இன்சைடு அந்த பெயின் இருக்கு. மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பல வருஷமாவே. பட் ஆனால் வந்துட்டு ஒரு சில ஹார்ட் பிரேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அதனால நீங்கள் வந்துட்டு நிறைய உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பூட்டி வச்சிருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு எய்தர்
ட்ராமா இருக்கலாம், எமோஷ்னல் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி, ஒரு சில டிப்ரெஷன், இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு நீங்கள் கரண்ட்லி சரி ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷமாக கூட வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதனால வந்துட்டு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தனித்துவமான ஒரு கேரக்டர், டேலண்ட், ஸ்கில்ஸ் எதுவுமே வந்துட்டு இன்ன வரைக்கும் வெளியே வரல. பிகாஸ் உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம், மைக்கு பிடிச்சி பேச பயம், பீப்புளுக்கு க்ரௌடுன்னா பயம், ஒரு ஆங்ஸைட்டி, க்ரௌடுக்கு மத்தியில் போய் நின்று பேசணும், மைக்கு கொடுத்து பேசணும்னா வார்த்தையே வராது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு 1-to-1 கான்வர்சேஷன்னா சூப்பராக பேசுவீங்க. பட் அதுவே வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் 3 to 4 பர்சன்ஸ் இருக்காங்க, அங்கே உங்கள் பாயிண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, கிண்டல் பண்ணிடுவாங்களோ, நம்மளை மட்டம் தட்டிடுவாங்களோ. See, because right now pile number 3 ஓட எனர்ஜி இஸ் சூப்பர் லோ, பயங்கர லோவாக இருக்கு, ரொம்ப இன்செக்யூரிட்டி இருக்கு, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்சுன்னு பார்த்துக்கிட்டா இது இப்போன்னு கிடையாதுங்க, ரொம்ப வருஷம் ரொம்ப மாசமாவே வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த டைம் வந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை பைல் நம்பர் 3 பீப்புள் ப்ரொடெக்ட் பண்ணலை, அது புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லவ்டு ஒன்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேற்கொண்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலை, எல்லாருமே செல்ஃபிஷ் தான். அதாவது வெளியில லவ் காமிச்சாலும் ஒரு இன்டென்ஷனோட தான் காமிக்கிறாங்க, ரைட்? ஆனா உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனை வந்துட்டு டிவைன் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இல்லைன்னா 1 or 2 இயர்ஸாவே வந்துட்டு நீங்க அதிகமா வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க. அதிகமா வந்துட்டு இது வரைக்கும் சாமி கும்பிடுறதே வந்துட்டு விட்ட உங்களுக்கு ரொம்ப சாமி கும்பிடுவீங்க. அண்ட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ப்ரே பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கெரியர்ல மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு நார்மலி இல்லை, பட் ரொம்ப சீரியஸாக டெய்லியும் கரெக்டாக அந்த டைமுக்கு ப்ரே பண்ணுறது, ரொம்ப மனசார வந்துட்டு ஒரு சில மந்திரங்கள் சொல்கிறது, உங்களோட விஷஸ் டெய்லியும் எழுதுறது, கோயிலுக்கு போகிறது, இது மாதிரி ரொம்ப டீப்பான ஸ்பிரிச்சுவல் இதில் இருந்தீங்க அப்படின்னா கெரியரில் மாற்றங்கள் வந்திருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை படித்து முடிச்சிருப்பீங்க, நிறையா நாலேஜ் இருக்கும். ரீசன்ட் டைம்ஸில் உங்களை வந்து டிவைன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இது டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில பேர் வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ டீப்பாக இன்வால்வ் ஆனீங்களோ, நானும் சாமி கும்பிட்றேன் ஆனால் எனக்கு ஒன்றும் செய்யலைன்னு ஒரு சில பேர் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க? அண்ட் நீங்கள் வந்து இப்போது மைண்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் ப்ரே பண்ணிட்டு வரீங்க, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, தெளிவு இருக்கு அப்படின்னா எஸ் நீங்கள் கரெக்டான பாத்வேல தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ இனிமேல் வரக்கூடிய டேஸ்லயும் சரி உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்குது, இடமாற்றம் நிச்சயமாக இருக்கும். பைல் நம்பர் 3க்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் லக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃபுல்லா வரல, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பாசிட்டிவ் சைன்ஸை பார்க்கலாம். முன்னை கம்பேர் பண்றப்போ இப்போ பெட்டர் தான். ஆனால் ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங்கான பிளெஸ்ஸிங், ஸ்ட்ராங்கான லக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேற இடத்துக்கு போனால் இருக்கும். அந்த இடமாற்றம் பாசிபிள், நியூ பிளேஸ், நியூ லைஃப், நியூ அட்வென்ச்சர்ஸ், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பீங்க. இப்போ ஒன்னொன்னுக்கும் பயந்துட்டு இருக்கிற பைல் நம்பர் 3 வெரி போல்ட் ஆவீங்க. உங்களோட த வே யூ வாக், நீங்கள் நடக்கிற விதம், பேசுகிற விதம், ட்ரெஸ் சென்ஸ் பண்ணால் கூட அதில் ஒரு போல்ட்னஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. இப்போ சரி, இனி வரக்கூடிய டேஸ்லும் சரி, நீங்கள் இந்த வருஷம் எண்டே வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, நீங்கள் வந்துட்டு எப்படி நடக்கிறீங்க பேசுகிறீங்கிறத மட்டும் பாருங்களேன். அதுவே நீங்கள் மாறி இருக்கீங்கிறதுக்கான ஒரு சைன் தான். அவ்வளோ போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப்குள்ளே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலி லக்கு கிடைக்கும். இப்போ வேலை இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆசை இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்னரோட சேர்ந்து பண்ணுவீங்க, இல்லை பார்ட்னர் சப்போர்ட்டோடு பண்ணுவீங்க. ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்குதா, ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக பாசிபிள் போகிற இடத்துல, இல்லைனா வந்து உங்களோட பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம்.
ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து இப்போது தனிமையாக இருப்பீங்க. உங்களை மீட் பண்ணுறதுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க, நீங்கள் யாரையும் மீட் பண்ணவும் மாட்டீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் வரக்கூடிய டேஸில் உங்களை அதிகமாக பீப்புள் மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. இது வந்து ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங்ஸாக தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து நீங்கள் எது ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டு இல்லைன்னா வந்துட்டு பிஸ்னஸ் மாதிரி கூட பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் வந்து சேஞ்சஸ் இருக்கும், கெரியர் சேஞ்சஸ். சி வாட் அ ஸ்டார் கார்டு வந்திருக்கு. சி 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. சரி, அடுத்தடுத்து கண்டினியூஸ் 4 கார்ட்ஸுமே சரி உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த 4 கார்ட்ஸுமே வந்துட்டு டோட்டலி பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சூழ்நிலைகள் தான். ஓகேங்களா? வீக்னஸ் ஆஃப் கேரக்டர், டிப்ரெஷன், அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. பட் இப்போ வந்திருக்கிற ஒரு 4 கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலி உங்கள் ஃபியூச்சரை பற்றி, வரக்கூடிய டேஸ் பற்றி. ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது டெஃபினெட்லி இருக்கும். சி யூ காட் லவ், பார்ட்னரோட சப்போர்ட் இருக்குது. ஒரு உங்களோட இப்போது நீங்கள் உங்களோட கோல்ஸ், உங்கள் ட்ரீம்ஸ்லையுமே மாற்றங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். அங்கே ஃபாரினில் போயிட்டு அங்கே வந்துட்டு நல்ல ஏர்ன் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு ஜாப் வந்துட்டு அங்கே இருக்கும். பேர் நல்ல நேம் அண்ட் ஃபேம் சொல்கிற அளவுக்கு கூட ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கீப் மேனிஃபெஸ்டிங். நீங்கள் இந்த லோ எனர்ஜிலே இருக்காதீங்க. கீப் மேனிஃபெஸ்டிங். குட் திங்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு எஸ் ஐ செட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு வெரி நியரில் தான் இருக்காங்க. ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி, கரெக்டான ஃபேஸில் தான் இருக்கீங்க. இந்த டைமில் வந்து டவுட் மட்டும் படாதீங்க. வாட் எவர் த எமோஷனல் சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது அமைதியாகவும் போல்டாகவும் ஃபேஸ் பண்ணுங்க. பிகாஸ் டிவைன் சைடில் இருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் இருக்கு. டார்க் தாட்ஸ் உங்களுக்கான ஒரு பிக்கெஸ்ட் எனிமின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது. பயல் நம்பர் 3, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ணுறதும் உங்கள் லைஃப்பில் பிக்கெஸ்ட் எனிமியுமே உங்களோட ஓன் டார்க் தாட்ஸ் தான். தேர்ட் பர்சன்லாம் இல்லை. தேர்ட் பர்சன்லாம் வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சா கூட முடியாது. உங்களோட ஓன் டார்க் தாட்ஸ் உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். பிகாஸ் ஒரு பயங்கரமான திங்கர்ஸ் தான் பயல் நம்பர் 3. ஒரு விஷயத்த, ஒரு நெகட்டிவ் விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டீப்பாக போய் யோசிப்பீங்க. ஸோ கண்ட்ரோல் திஸ். இது வந்து உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு ஒரு பெரிய பிளாக்கேஜ். ப்ரொகாஸ்டினேஷன் நல்லாவே பண்ணுவீங்க. டெம்பரவரி செட்பேக்ஸ். சி வாட் எவர் இப்போ கரண்ட்லி வந்துட்டு என்ன ஒரு விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாமே வந்து டெம்பரவரி தான். நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் மாற்றங்கள் டெஃபினெட்லி இருக்குது. ஸோ கெரியரில் வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க, இன்னும் ஜாப் கிடைக்கல, எல்லாமே வந்துட்டு மாறும். பியூட்டி அண்ட் அட்ராக்டிவ்னஸ் நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் சரி, நடக்கிற விதம், பேசுகிற விதம், இது எல்லாமே வந்துட்டு இந்த வருஷம் எண்டுக்குள்ளார மாறி இருப்பீங்கன்னு. ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக வந்து இருப்பீங்க. அந்த தாட் இருக்குதான். பயல் நம்பர் 3 நீங்கள் வந்து உங்களுக்குள்ளரே நீங்கள் கேட்டு பாருங்க. ரீசன்ட் டைம்ஸில் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கா இல்லையா? நீங்கள் பார்லர் போயிருக்கலாம், இல்லை ஆன்லைனில் ஏதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கலாம், இல்லை நேரில் கூட போய் வாங்கியிருக்கலாம். உங்களை க்ளோ படுத்தணும், உங்களை வந்து ஒரு இடத்துல உங்களை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லாரும் அட்ராக்ட் ஆகணும், அந்த தாட் இருக்கும். டாமினேஷன், எஸ். இந்த பவர் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க, பட் இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த டேபிள் வந்துட்டு டேர்ன் ஆகும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் ரைட் நோ வந்து ரொம்ப டார்க்கான ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கீங்க. பயல் நம்பர் 3 கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கீங்க. இதிலிருந்து வெளியே வரவே உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னாவே டெஃபினெட்லி எல்லா மாற்றமுமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் யூனிவர்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.